வெல்கம் டு ஸ்கூல் ஆஃப் IAS அகாடமி. நாம் இப்போ பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் நமக்கு மொத்தம் 27 பாடம் இருக்குது. நாம் இப்போ பார்க்க போகிறது 6th லெசன் ஒளி, பேஜ் நம்பர் 66. இந்த பாடத்துக்கான புக் பை கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 77 எடுத்துக்கோங்க. ரோமன் லெட்டர் 1 சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒளி ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது எந்த படுகோணத்தில் ஒளிவிலகல் அடையாது? ஆன்சர் ஆப்ஷன் இ 90 டிகிரி. செகண்ட் கொஸ்டின், ஸ்டார்ச் விளக்கில் எதிரொலிப்பானாக பயன்படுவது டேஸ்? ஆன்சர் ஆப்ஷன் ஆ குழி ஆடி. தேர்ட் கொஸ்டின், பெரிதான மாயபிம்பங்களை உருவாக்குவது டேஸ்? ஆன்சர் ஆப்ஷன் ஆ குழி ஆடி. ஃபோர்த் கொஸ்டின், எதிரொலிக்கும் பகுதி வெளிப்புறமாக வளைந்திருப்பின் அது? ஆன்சர் ஆப்ஷன் ஆ குவி ஆடி. அடுத்தது ஃபிஃப்த் ஒன், முப்பட்டகம் ஒன்றின் வழியே ஒளிக்கற்றை பாயும் போது அது? ஆன்சர் ஆப்ஷன் ஆ விலகல் அடைகிறது மற்றும் நிறப்பிரிகை அடைகிறது. சிக்ஸ்த் ஒன், ஒளியின் திசைவேகம் டேஸில் பெருமமாக உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஆ வெற்றிடத்தில். அடுத்தது ரோமன் லெட்டர் 2 கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அடர்குறை ஊடகத்திலிருந்து அடர்மிகு ஊடகத்திற்கு ஒளிக்கதிர் செல்லும் போது அது டேஸ் செல்கிறது? ஆன்சர் குத்துக்கோட்டை நோக்கி. செகண்ட் கொஸ்டின், தெரு விளக்குகளில் பயன்படும் ஆடி டேஸ்? ஆன்சர் குழி ஆடி. தேர்ட் ஒன், முப்பட்டகம் ஒன்றின் ஏற்படும் விளக்கு கோணம் டேஸ் கோணத்தை பொறுத்தது? ஆன்சர் படுகோணத்தை. ஃபோர்த் ஒன், 5 சென்டிமீட்டர் குவிய தொலைவு கொண்ட குழியாடியின் வளைவு ஆரம் ஈக்குவல் டு டேஸ்? ஆன்சர் 10 சென்டிமீட்டர். ஃபிஃப்த் ஒன், சூரிய அடுப்புகளில் சூரிய ஒளியை குவித்து வெப்பம் உண்டாக்க பயன்படும் பெரிய ஆடிகள் டேஸ்? ஆன்சர் குழி. அடுத்தது ரோமன் லெட்டர் 3 சரியா தவறா, தவறெனில் திருத்தி அமைக்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒளிவிலகல் கோணம் விலகல் எண்ணை பொறுத்தது? ஆன்சர் தவறு. இதுக்கான சரியான பதில் ஒளிவிலகல் கோணம் திசைவேகம் எண்ணை பொறுத்தது. திசைவேகம் பொறுத்தது. செகண்ட் கொஸ்டின், ஒரு ஒளிக்கதிர் ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது விலகல் அடைவதில்லை? ஆன்சர் தவறு. இதுக்கான சரியான பதில் ஒரு ஒளிக்கதிர் ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது விலகல் அடையும். தேர்ட் ஒன், குவியாடி எப்போதும் சிறிதாக்கப்பட்ட நேரான மாயபிம்பத்தை உருவாக்கும்? ஆன்சர் சரி. ஃபோர்த் ஒன், குழியாடி ஒன்றின் வளைவு மையத்தில் பொருள் வைக்கப்படும் போது நேரான மாயபிம்பம் உருவாக்கும்? ஆன்சர் தவறு. இதுக்கான சரியான பதில் குழியாடி ஒன்றின் வளைவு மையத்தில் பொருள் வைக்கப்படும் போது தலைகீழான மெய்பிம்பம் உருவாகும். ஃபிஃப்த் ஒன், வைரங்கள் மின்னுவதற்கு காரணம் ஒளியின் முழு எதிரொலிப்பே? ஆன்சர் சரி. அடுத்தது ரோமன் லெட்டர் 4 பொறுத்துக. பட்டியல் 1 பட்டியல் 2. ஃபர்ஸ்ட் ஒன், பிம்பத்தின் உயரத்திற்கும் பொருளின் உயரத்திற்கும் இடையேயான தகவு? ஆன்சர் இ உருப்பெருக்கம். செகண்ட் ஒன், மலைகளில் காணப்படும் மிக குறுகிய வளைவுகளில் பயன்படுவது? ஆன்சர் இ குவியாடி. தேர்ட் ஒன், தண்ணீருக்குள் உள்ள நாணயம் சற்று மேலே உள்ளது போல் தெரிவது? ஆன்சர் உ ஒளிவிலகல். ஃபோர்த் ஒன், காணல் நீர்? ஆன்சர் ஆ முழு எதிரொலிப்பு. ஃபிஃப்த் ஒன், பல் மருத்துவர் பயன்படுத்துவது? ஆன்சர் ஆ குழியாடி. அடுத்தது ரோமன் லெட்டர் 5 கூற்று மற்றும் காரண வகை வினாக்கள். சரியானதை தேர்ந்தெடுக்கவும். அதில் ஆ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கூற்று. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கூற்று, மலைப்பாதைகளில் உள்ள கொண்டை ஊசி வளைவில் போக்குவரத்து நெரிசலை கண்காணிக்க குவியாடி மற்றும் குழியாடியை விட சமதள ஆடியே பயன்படுத்தப்படுகிறது? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் இ கூற்று தவறு, ஆனால் காரணம் சரி. அடுத்தது செகண்ட் கொஸ்டின் கூற்று, படுகதிர் கோளக ஆடியின் வளைவு மையத்தில் பட்டு எதிரொலித்த பின் மீண்டும் அதே பாதையில் திரும்புகிறது. காரணம் படுகோணம் I = எதிரொலிப்பு கோணம் R = 0 டிகிரி. செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ. ஆன்சர் ஆப்ஷன் ஆ கூற்றும் காரணமும் சரி. மேலும் கொடுக்கப்பட்ட காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.